திரு ஷியாம், யாரு ஓநாய் இல்லை யாரெல்லாம் ஓநாய், யாரு வெள்ளாடு? இபிஎஸ் அறிக்கையிலிருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? ஈசாப்பு நீதி கதைகள் தான் உங்களுக்கே தெரியும். ஓநாயும் வெள்ளாடும். நீதி என்ன அப்படின்னா, கெட்டவர்கள் தங்கள் செயலுக்கு நியாயத்தையோ தவறுக்கு மன்னிப்பையோ தேட மாட்டார்கள். இதுதான் அதோட நீதி. எம்ஜிஆரே நீதி கதைகளின் நாயகன் தான். தர்மம் வெல்லும், அநீதி தோற்கும், கதாநாயகன் எப்போதுமே தர்மத்தின் பக்கம். நீதி கதைகளின் உருவமாக தான் அதிமுகவும் வந்துச்சு. ஜெயலலிதாமாவோட பிறந்த நாள் அன்னைக்கு இன்னைக்கு இந்த விவாதத்துக்குள்ளே நம்ம போக வேண்டிய ஒரு துரதிருஷ்டவசமான நிலை இருப்பதாகத்தான் நான் உணர்றேன். அப்போ நீங்கள் கேட்ட மாதிரி யாரெல்லாம் ஓநாய்கள் அப்படின்னா, அதிமுகவை அழிக்க நினைக்கிற அனைவரும் ஓநாய்கள் தான். அப்படிதான் நம்ம இதை புரிந்து கொள்ள முடியும். அதிமுகவை யாரெல்லாம் அழிக்க நினைப்பார்கள்? இயற்கையாக திமுக ஆளுங்கட்சி, எதிர்கட்சியை வீழ்த்த வேண்டும். இன்னொரு கட்சி பாரதிய ஜனதா. பாரதிய ஜனதா இப்போதுதான் ஓட்டு வங்கியை பெருக்கி கொண்டு வருகிறது. அதிமுகவின் ஓட்டு வங்கியை ஒரு பகுதி எடுக்க வேண்டும். மூன்றாவதைத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சூசகமாக சுட்டி காட்டுகிறார். மூன்றாவது யாரெல்லாம் என்றால், யாரெல்லாம் தலைமைக்கு விசுவாசமாக இல்லையோ, தலைமையை கேள்வி கேட்கிறார்களோ, அல்லது தலைமையை தர்மசங்கடப்படுத்துகிறார்களோ, போர்க்கொடி தூக்குகிறார்களோ அவர்கள் எல்லாம். யாரெல்லாம் வழக்கு போட்டாங்களோ, யாரெல்லாம் வழக்கு போட்டார்களோ, யாரெல்லாம் தேர்தல் கமிஷனுக்கு முன்னால் போய் நிற்க போகிறார்களோ, யாரெல்லாம் இரட்டை இலையின் தற்காலிக பயன்பாட்டு உரிமையை ரத்து என்பதை நோக்கி போகிறார்களோ. டெம்பரரி நான் யூஸ் தானே, இரட்டை இலையை ஃப்ரீஸ் பண்ண முடியாதுங்க எந்த சின்னத்தையும். டெம்பரரி நான் யூஸ். அப்போ டெம்பரரி நான் யூஸ்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அதில் நஷ்டம் இல்லை. என்ன காரணம்னா, தேர்தல் 15 மாதம் கழிச்சிருக்கு. ஒரு வாரத்துலையோ 10 நாள்லையோ 1 மாதத்துலையோ தேர்தல் ஆணையம் எந்த தீர்ப்பு கொடுத்தாலும் அது அவருக்கு 2 லாபம். ஒன்று, இரட்டை இலையை பயன்பாட்டு உரிமையை ரத்து செய்யப்பட்டால், தற்காலிகமாக ஒத்தி போடப்பட்டால் எடப்பாடி பழனிசாமி ஒரு போராளியாக தெரிவார். மீண்டும் அவர் உச்சநீதிமன்றத்துக்கு போவார். உச்சநீதிமன்றத்தில் அவருக்கு சாதகமான தீர்ப்பு கிடைத்தால் இரட்டை இலையை மீட்ட பெருமை ஜெயலலிதாக்கு அந்த பெருமை தானே கிடைச்சது. இன்றைக்கு அவங்க பிறந்த நாளில் நம்ம நினைவு கூற வேண்டிய செய்தி என்ன? அதிமுக பிளவுபட்ட போது, இரட்டை இலை இல்லாமல் போன போது சேவல் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றது. அதற்கு பிறகு இரட்டை இலையை மீட்டது. இன்று வரைக்கும் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? அதை நோக்கி நகர்த்துகிறார் எடப்பாடி பழனிசாமி என்பதுதான் என் பார்வை. இரட்டலை முடக்கப்பட்டால் அனுதாபம், மீட்டவர் என்ற அந்த வெற்றி, இரண்டையுமே சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறார் இபிஎஸ். அப்படியா? ரொம்ப கரெக்டா சொல்றீங்க. அதாவது முடக்குதல் என்கிற வார்த்தை இல்ல, டெம்பரரி நான் யூஸ். பயன்பாட்டு உரிமை தற்காலிகமாக ஒத்தி போடப்படுகிறது. இதுதான். அப்போ உடனே தேர்தல் வந்தா தான் அதை பத்தி கவலைப்படணும். உடனடியா தேர்தல் இல்லை. அப்படியான சூழ்நிலையில் அடுத்த 6 மாசமோ 8 மாசமோ சட்ட போராட்டம் நடத்தி அதை அந்த பயன்பாட்டு உரிமையை மீண்டும் பெற்றாலே எடப்பாடி பழனிசாமிக்கு அது அரசியல் வெற்றியாக பார்க்கப்படும். அது அவருக்கு லாபம். அதாவது டிஃபெண்டர் ஆஃப் எம்ஜிஆர் லிகசி, ஜெயலலிதா லிகசி, அப்படியான ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுக்கிறாரு. கம் வாட்மேங்கிறது தான் அதில் நல்லா தெரியுதுங்களா? இப்போ நியாயமா அவர் உச்சநீதிமன்றத்துக்கு போவார் தானே எதிர்பார்த்தோம். கேசிபி எல்லாரும் கேவிட்லாம் போட்டாங்க. ஏன் போகலன்னா மீண்டும் ஹைகோர்ட் நேரடியாக தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பியிருக்கு. இப்போ நீங்க தேர்தல் ஆணையம் இப்படித்தான் முடிவெடுக்கும்னு நீங்க எப்படி அசியூம் பண்றீங்கிற கேள்வி உச்சநீதிமன்றத்தில் வரும். நீங்களே எப்படி எடுத்துக்க முடியும்? ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு ஒரு வழக்கில் நீதிபதிகள் அது எப்படி அங்க சிவராத்திரி விழா தவறா நடக்கும் நீங்க சொல்றீங்க, அப்படி அசியூம் பண்ண முடியாது சொல்லி தடை விதிக்க மறுத்து விட்டாரு. எப்போதுமே நீதிமன்றம் அப்படிதான் எடுக்கும். எனவே உச்சநீதிமன்றம் போகாமல் தேர்தல் ஆணையத்திலே அவர் போடுற மனு என்ன? இவங்கெல்லாம் கட்சியிலிருந்து விலக்கப்பட்டவர்கள், கட்சிக்கு இவங்களுக்கு சம்பந்தம் இல்லை, எனவே கட்சி தாவால தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது. தேர்தல் ஆணையம் இல்ல நாங்க உட்கட்சி ஜனநாயகத்தை காப்பாற்ற போறோம், எங்களுக்கு தலையிட உரிமை இருக்கு அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு மேல அது குவாசி ஜுடிஷியல் பாடி தானே, மேற்கோட்டுக்கு போய்க்குங்க. இதான் அதுல பாயிண்ட். இன்றைக்கு தேர்தல் ஆணையம் இருக்கிற நிலைமையில அங்கேயும் ஓநாய்கள் நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா அரசியல் ரீதியான ஓமையா போயிருச்சு. அதனால அங்கேயும் ஓநாய்களின் நண்பர்கள் இருக்காங்கல்ல, தோஸ்ட் ஆஃப் ஓநாய்ஸ். அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க நமக்கு தெரியாது. ஆனா அப்படி முடிவெடுத்தாலும் அதை பற்றி கவலை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு அவர் போயிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் ஒற்றுமைப்படணும், ஒருங்கிணையணும்னு சொல்லும் போது, பிரதமர் மோடியே சொன்னதாக ஓபிஎஸ் அவர்கள் கூறும் போது, அப்போ மோடி அவர்களின் கருத்துக்கு நேர் எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி எடுக்கிறாருன்னா எந்த எவென்ச்சுவாலிட்டிக்கு நான் தயார் அப்படிங்கிற சங்கேதம். அதுக்கு நீங்களும் தயாராக இருங்கள் என்று அவர் ஆட்டுக்குட்டிகளுக்கு சேர்த்து சொல்கிறார். எதிர்த்தரப்புக்கும் செய்தியும் சொல்றாரு சேர்த்து. எதிர்த்தரப்பே இல்ல, எந்த நிபந்தனையும் இல்லாம அதிமுகவில் சேர தயார்னு திரு ஓபிஎஸ் சொல்றாரு. ஃபைனலா இறுதியா அந்த வார்த்தை தான் ஒருத்தர்ட்ட இருந்து வரும், எந்த நிபந்தனையும் இல்லை அப்படின்னு.
அதற்குமே கன்சிடரேஷன் இல்லையா இபிஎஸ் இருந்து? எனக்கு தெரிஞ்சுங்க அது கேசிபி மட்டும் தான் அந்த ஸ்டாண்ட் சொல்றாரு. ஏன்னா ஓபிஎஸ் வந்து எல்லா தியாகத்துக்கும் தயார், நீங்க சொன்ன மாதிரி எல்லா தியாகத்துக்கும் தயார் சொல்லிட்டு இன்னைக்கு என்ன சொல்றாரு, ஒற்றை தலைமையால தான் இவ்வளவு பிரச்சனைன்றாரு. அப்ப ஒற்றை தலைமை அவர் கேள்வி கேட்கிறாருன்னு தானே அர்த்தம். அப்ப எல்லா தியாகத்துக்கும் தயாருங்கிற அந்த ஒரு நிலை கேசிபி பல நிகழ்ச்சிகள்ல அது சொல்றாருங்க, தொடர்ந்து சொல்றாரு. அவரோட நிலை வேற. ஓபிஎஸோட நிலைப்பாடு என்ன? ஒற்றை தலைமை இல்ல, ஒற்றை தலைமை வேஸ்ட், அதனாலதான் தோல்வியை சந்திச்சோம் அப்படின்னா ஒற்றை தலைமையா இருக்கிற பள்ளி கேபிஎஸ் வந்து இபிஎஸ் வந்து எப்படி வந்து ஓபிஎஸ் சேர்த்துக்குவாரு? இப்ப அவருக்கு அது தெரியும்ல. எல்லாம் போங்க, ஓபிஎஸ் அவர் பிராங்கா டிக்ளேர் பண்ணிட்டாரு, நான் வந்து என்டிஏன்ட்டாரு. டிடிவி தனி கட்சி, நான் என்டிஏன்னு சொல்லியாச்சு. பாரதிய ஜனதாக்கு எதிர்நிலையில இவங்க இருக்காங்க. அப்படியான ஒரு நிலைப்பாட்டில் ஓநாய்கள் எல்லாம் வரிசையாக ஒரு இடத்தில் நிற்கின்றன, ஆட்டுக்குட்டிகள் ஒரு இடத்தில் நிற்கின்றன. ஆட்டுக்குட்டிகளை காப்பாற்ற வேண்டிய கடமை வேட்டைக்காரனுக்கு. அப்படி போறாரு அவர், வேட்டைக்காரன் எம்ஜிஆர் படம். சரி, இப்போ இதுல ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, கேசிபி போன்றவர்கள் இணைப்பு, புகழேந்தி போன்றவர்கள் இணைப்புங்கிறத கடந்து பாஜகவுடனான கூட்டணி இல்லைன்ற ஒரு செய்தியும் அடங்கியிருக்கு அதுக்குள்ள இருந்து, அறிக்கையிலேருந்து. அப்படி புரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பாங்க. இன்னைக்கு உண்மையில நண்பர் புகழேந்தி எந்த பக்கம் நிக்கிறாரு? அவர் ஓபிஎஸோட மகனோட தான் நிக்கிறாரு போயஸ் கார்டன்ல. தீபா அவர்கள் எல்லாருக்கும் அழைப்புதல் அனுப்புனாங்க, எனக்கும் அழைப்புதல் வந்துச்சு. ஆனா பல காரணங்களால போக முடியல. ஆனா ஓபிஎஸ் பையன் வந்து உடனே போறாரு. ரஜினிகாந்த் போறது கரெக்ட், ஏன்னா அவர் பக்கத்து வீட்டுக்காரர், போய் தான் ஆகணும். ஓபிஎஸ் பையன் போகும்போது அவரு தேனியிலிருந்து வந்து இங்க போகும்போது ஜெயலலிதா ஃபேமிலி, ஜெயலலிதாவோட போயஸ் தோட்ட இல்லம், அதுக்கும் எனக்குமான தொடர்பு, இதெல்லாம் ஓபிஎஸ் தானே உணர்த்துறாரு. நான் வந்து ஜெயலலிதா லிகசின்னு சொல்றாரு. அதை எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்வார்? கேசிபி நிலைப்பாடு சுத்தமா வேறங்க. இது நல்லாவே எனக்கு புரியுது. அதுல எத்தனையோ டிவி நிகழ்ச்சிகளை அவர் சொல்றத பாக்குறேன்ல. பாஜக சார்பு நிலையில் இருக்கிற, இல்ல மோடி சொன்னார், அமித்ஷா சொன்னார்னு சொல்ற பாஜக கூட்டணியை வலியுறுத்துற ஓபிஎஸ்க்கு அதிமுகவில் இனிமேல் இடம் இல்லைங்கிறதா இபிஎஸ் நிலைப்பாடு, சரியா? ஓபிஎஸ்க்கு இடம் இல்லை, கண்டிப்பாக டிடிவிக்கு இடம் இல்லை. இதுல வந்து அப்படியான நிலைப்பாடு எனக்கு இல்லைன்னு சொல்றது கேசி பழனிசாமி மட்டும்தான். சரி, புகழேந்தியும் வந்து கிட்டத்தட்ட அந்த நிலைப்பாடை விட்டு விலகிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக மொத்த ரிபல் லீடர்ஸ் இவ்வளவு தானே. அப்படி இருக்கும்போது இந்த ஓநாய்கள் என்பது இந்த ஊமை தானே அப்படிங்கிறது. அந்த லிஸ்ட்ல வந்து இப்ப கேசிபி வரலன்றீங்களா, வர்றாருன்றீங்களா? இல்ல வரல. என்ன காரணம்னாங்க, அவரோட நிலைப்பாடு தான் அவர் தெளிவா சொல்லிட்டே வர்றாரு. அவர் வந்து பிஜேபி ஆதரவாளர் இல்லையே. அவரு நிலைப்பாடு என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் காலத்து விதிகள் அதன்படி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். டோட்டலாவே அவரோட வேற ஒரு நிலைப்பாடு. தேர்தல் ஆணையம் அதுல நடவடிக்கை எடுக்காதுதான் என் கருத்து. ஏன்னா அது சிவில் மேட்டர். இருந்தாலும் அவரோட நிலைப்பாடு அதுதான்.